தரங்கம்பாடி அருகே அனந்தமங்கலத்தில் மாற்று விவசாயமாக வெட்டிவேர் சாகுபடியை முன்னெடுத்துள்ளார் இளைஞர் ஒருவர். தெளிப்பு நீர் பாசனத்தின் மூலம் குறைந்த நீரில் அதிகம் லாபம் ஈட்ட முடியும் என்பதையும் நம்பிக்கையாக தெரிவிக்கிறார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரும்பாலும் கடற்கரையோர பகுதியாகவும் உவர்மண் நிலமாகவும் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் நெல் மற்றும் உளுந்து பயிர்கள் சாகுபடி செய்தால் போதிய மகசூலின்றி ஒவ்வொரு முறையும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் காவிரி பாசனத்தின் கடைமடை பகுதியாக அமைந்துள்ளதால் மேட்டூர் அணை தண்ணீர் உரிய நேரத்தில் கிடைக்காமலும் சாகுபடி காலம் வரை முழுமையாக தண்ணீர் கிடைக்காமலும் விவசாயிகள் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆனந்தமங்கலம் பகுதியை சேர்ந்த விவசாயியான இளைஞர் செல்வம் மாற்று சாகுபடியை முன்னெடுக்கும் முயற்சியாக தனக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தில் வெட்டிவேர் சாகுபடி செய்துள்ளார். குறைந்த நீரில் சாகுபடியை செய்யும் விதமாக தனது நிலத்தை சுற்றி தெளிப்பு நீர் பாசன முறையை அமைத்து குறைந்த நீர் செலவில் வெட்டிவேரை சாகுபடி செய்தும் வருகிறார். 9 மாத பயிரான வெட்டிவேர் சாகுபடி கடும் வெயில் மற்றும் மழையை தாங்கி வளரும் தன்மையுடையதால் விவசாயிகள் அச்சமின்றி பயிரிடலாம் எனவும் தெரிவிக்கிறார். மருத்துவ குணம் கொண்ட வெட்டிவேர் மருந்து தயாரிப்பு, வாசனை திரவியங்கள் மற்றும் மாலைகள் கட்டுவதற்கு என பல்வேறு பயன்பாட்டிற்காக அதிகம் கொள்முதல் செய்யப்பட்டும் வருகிறது. இதனால் வெட்டிவேருக்கான சந்தை வாய்ப்புகள் அதிகரித்து வரும் சூழலில் மாற்று சாகுபடியாக சிறு அளவில் வெட்டிவேர் சாகுபடி செய்தால் கூட நல்ல லாபம் பெற முடியும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார். மேலும் தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் ஆட்கள் பற்றாக்குறையை போக்கவும் நல்ல லாபம் பெறவும் கடைமடை விவசாயிகள் மாற்று விவசாயம் செய்வதற்கு முன்வர வேண்டும் எனவும் தெரிவிக்கிறார். இதுக்கு முன்னாடி நாங்கள் கடலை, உளுந்து மற்ற இதெல்லாம் போட்டுருந்தோம். இந்த தடவை புதுசாக நாங்கள் போட்டு பார்க்கலான்ட்டு வெட்டிவேர் சாகுபடி பண்ணணும் ஒரு ஐடியாவில் போட்டிருக்கோம். இது மழை, வெயில் எவ்வளோ எந்த பிரச்சனை இருந்தாலும் தாங்கி வளரக்கூடிய பயிர். அதனால் இது போட்டதில் மன திருப்தியோடு தான் போட்டுருக்கோம். இப்போ மன திருப்தி தான் இருக்குது போட்டதை வச்சு பார்க்கும்போது. இது எல்லாத்துக்குமே உதவுதுங்க. இது மருத்துவ குணம் உள்ளது. இது சோப்பு, வாசனை திரவியம் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இது யூஸ் நிறையா வாங்குறாங்க. இப்போ இது மாலையும் கட்டுறாங்க. கோயிலுக்கு மாலை கட்டுறதுக்கும் இதுதான் உதவிட்டு இருக்குது. இப்போ எல்லா கோயிலையும் வெட்டிவேர் மாலை போடுறாங்க. அதனால் இது இருக்குது. இது நேரடியாக எடுத்து கொள்முதல் பண்ணுறதுக்கு நேரடியாக எடுத்துக்கிறேன்னு இருக்காங்க. அவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் போட்டு தான் இதை பண்ணியிருக்கோம். இது நல்ல மாதிரியா இருந்ததுன்னா இன்னும் நிறைய விவசாயம் பண்ணுவாங்க. இது மெனக்கட்டு இதில் ஜெயிச்சு காட்டணுங்கிறதுக்காக தான் இதை போட்டிருக்கோம். இதில் ஜெயிச்சிட்டோன்னா அடுத்த வருஷம் நிறைய ஏக்கர் நானும் போடுவோம். நிறைய பேர் இதில் போடுறதுக்கு முன் வருவாங்க. இது ரொம்ப மெனக்கட்டு தான் போட்டுட்ருக்கோம். யாருமே முன்னாடி போட வரும்போது இதை ஏன் போடுறீங்க, நீங்கள் எப்பயும் செய்கிறது விவசாயம் செய்ய வேண்டியதானே, இதை ஏன் நீங்கள் ஏன் புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னு. இல்லை பரவாயில்ல, நாங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் கட்டாயமாக இது போட்டு அடுத்த மாற்று விவசாயம் கண்டுபிடிச்சி ஆகணும். ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா ஒரு பட்டம் கடலை விளையுது, ஒரு பட்டம் விளையா போயிடுது. அதனால் இதை போட்டு இது சக்ஸஸ் ஆகிட்டுனா இது அடுத்த தடவை எல்லாருமே போடுவாங்க. அதுக்காக தான் இதை மெனக்கட்டு இதை போட்டிருக்கோம்.